அட என்ன பார்த்து எப்படிங்க அந்த கேள்வி கேட்கலாம்? எனக்கெல்லாம் கோவம் நல்லா மசன்னு வந்து போடுங்க. நானும் செடிகளுக்கு பார்த்து தலை சத்து, மணி சத்து, இரும்பு சத்து கொடுக்கணும், பொட்டாசியம் கொடுக்கணும்னு பார்த்து கொடுத்தா, இந்த செடிங்கள்லாம் என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் இந்த கழனி தண்ணி மாதிரி ஊற்றிட்டே இருக்கே, இந்த அறுசுவையிலெல்லாம் விருந்து தர மாட்டியான்னு கேட்குறாங்க. அறுசுவை விருந்து தானே, நோட் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், மீனமலம், பல கரைசல் கொடுக்கலாம். இதே காரத்துக்கு 3G கரைசல், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை ஊற வச்சு அதை கொடுக்கலாம். வெங்காயத்தோல் பூண்டு தோல்லாம் ஊற வச்சு அந்த கரைசல் கொடுக்கலாம். புளிப்புக்கு தேமோர் கரைசல், புளிச்ச மாவு கொடுக்கலாம். கசப்பு அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு கரைசல், இல்லைன்னா வேப்பெண்ணெய் கரைசல். துவர்ப்புக்கு வந்துட்டு எருக்கங்கரைசல், வாழைப்பூ கரைசல். உப்பு அப்படின்னா எப்சம் சால்ட்டுங்க. நீங்கள் உங்கள் செடிகள் உங்களை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் கொடுத்து விடுங்க. அதே மாதிரி இந்த உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. திடீர்னு ரோஷம் இது வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்புறம் நம்ம திட்டுக்கெல்லாம் செடி கோச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட சண்டை போடுங்க. இனி இப்போவே இதெல்லாம் கொடுத்துருங்க. இனி இதை விட்டால் நான்வெஜ்ஜில் விருந்து கேட்டாலும் கேட்பாங்க. தேங்க்யூ.